வணக்கம் அனைவருக்கும். இங்கே வந்து அதாவது சாமை சாமை ரவை வச்சு ஃபாக்ஸ்டைல் மில்லட் ரவா, இல்லைன்னா குதிரைவாளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட ரவா வச்சு ஒரு சிம்பிளான உப்புமா. இது வந்து பெரும்பாலும் ஃபாஸ்டிங் டைம், ஏகாதசி முக்கியமாக அன்றைக்கி வந்து கிரைன் ஃப்ரீ குக்கிங்கில் இந்த ஃபாக்ஸ்டைல் மில்லட் வந்து இது நம்ம சாப்பிட்லாம். ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டத்தில் இந்த ஃபாக்ஸ்டைல் மில்லட் வந்து வருது. புதுசாக அதாவது ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் இது வந்து ஃபாக்ஸ்டைல் ரைஸ் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் இந்த ரவை உப்புமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸி, அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அண்டு ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இதில் நான் என்ன எல்லாம் பயன்படுத்தியிருக்கேன்னா, ஆனியன் கார்லிக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் அதுக்கு பதிலாக கேரட் அண்டு க்ரீன் சில்லி, ட்ரை சில்லிஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஃபாஸ்டிங்கில். க்ரீன் சில்லிஸ் கூட அந்த சீட்லாம் எடுத்துகிட்டு போடுறது நல்லது. அண்டு கியூமன் சீட்ஸ், ஜீரா மட்டும்தான், கடுகு இல்லை, வேறு எதுவுமே இல்லை. ஜிஞ்சர் பீசஸாக கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிரேட் பண்ணிக்கலாம். கேரட்டு கிரேட் பண்ணும்போது நம்ம கிரேட் பண்ணி போட்டுக்கணும். ஏகாதசி வந்து எதுக்கு ஃபாஸ்ட் பண்ணுறோம், எதுக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா, நாம் வந்து தெய்வத்தினோட அருள், டிவைன் பிளஸ்ஸிங்காக, ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டாக நம்ம பார்த்தோன்னா டிவைன் பிளஸ்ஸிங்காக நம்ம ஏகாதசி ஃபாஸ்ட் பண்ணுறோம். அதே சமயத்தில் சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும்போது, அதாவது இந்த ஃபுல் மூன் டே அண்டு நியூ மூன் டே, அமாவாசை, இந்த நாட்களில் வந்து அட்மாஸ்பியரில் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகுது. அது எதனாலன்னா, மூன் வந்து ரொம்ப க்ளோஸாக பூமிக்கு அருகாமையில் வரனால அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மூன் வந்து பூமியில் இருக்கிற நீர் அதை வந்து தன் வசத்தில் வந்து இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பாடி வந்து பெரும்பாலும் தண்ணி வாட்டர் கண்டென்ட்டால் ஆனது. ஸோ இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற ப்ரெஷர் வந்து, அதாவது இந்த நியூ மூன் டேலேருந்து, அதாவது அமாவாசையிலேருந்து 16வது நாள் ஃபுல் மூன் டே, அதாவது பௌர்ணமியிலேருந்து 16வது நாள் அதான் வந்து ஏகாதசி. இந்த சமயத்தில் வந்து இந்த நம்ம அட்மாஸ்பியராக இருக்கிற, அதாவது அந்த எனர்ஜி ப்ரெஷர் வந்து ரொம்ப லோ ஆகிடுது. அப்போ ஏகாதசி அன்னைக்கு நம்ம ஹெவி ஃபுட்டு எடுத்துட்டால் வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு வந்து ஒரு பின் விளைவுகள் வந்து ஏற்படுத்துகிறனால
கிரைனி ஃபுட்டு. அது கிரைனி ஃபுட்டு எதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறோன்னா, அதில் நிறைய வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்குது. இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம ஒரு பிரேக் கொடுக்கறதுக்காக வந்து நம்ம இந்த ஃபாஸ்டிங் வந்து மேற்கொள்கிறோம். இது சயின்டிஃபிக்காக பார்த்தா உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ்ட் மைண்டு கொடுக்கும். அப்புறம் வந்து மைண்டுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டி, ஃபிசிக்கல் வெல்பீயிங்குமே டோட்டலாக ரொம்ப நல்லது. ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நம்மளை படைத்த இறைவன் வந்து நம்மளை படைக்கும்போது கூடவே நம்மளை பனிஷ் பண்ணுறதுக்கு பாவமே உருவமான எல்லா வித பாவங்களும் வந்து உருவமாக கொண்ட ஒரு பாப புருஷனையும் வந்து நம்மளோட சேர்ந்து படிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அந்த பாப புருஷர் வந்து கடவுள்கிட்ட எனக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஓகே ஏகாதசி அன்னைக்கு உனக்கு பிரேக்கு, நீ போய் இந்த தானிய வகைகளில் வந்து நீ போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, கட்டளை போட்டிருக்கிறாரு. அதனால் இந்த கிரைன்ஸ் எல்லாம் நம்ம உட்கொள்ளும்போது நாம் வந்து மேலும் பாவத்திற்கு ஆளாகிறோம் என்பது ஒரு பொருள். இதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா என்னை மன்னிக்கவும். ஓகே, நம்மளோட சாம உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.